வேலையா குடி வந்த இடம் எல்லா இடமும் இப்படி இடம் கிடைக்காது. தண்ணி வசதி, நிழல் வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே அவருடைய கருவில இது தங்கியிருக்கு. இடம் நல்லதே நடக்குங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப டயர்டா இருக்கியோ? மூஞ்சில் ஒரு கலையே இல்லையே. கலை இருக்குது, உள்ள ஒளிந்து இருக்கு. புதிய நபர் வேற சேர்த்துருக்கீங்க போல. ஏமா என்ன பண்ற? வேலையா? சேவை செஞ்சுட்டு இருக்கியா, வேலை செஞ்சுட்டு இருக்கியா? சேவையை வேலையாக்கிட்ட. என்ன கஸ்தூரி மாளுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்க? வேலை சேவை எல்லாம் பரவாயில்ல, அம்மாவுக்கு ஒத்தாசையா சேவை செய்ய வந்துருச்சு. உட்காந்துருக்காங்க, தூங்கலாம்ல. அவங்கள அங்கே சரி இருக்கு. முருகா முருகா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் அன்னதானம் சிறப்படைஞ்சிருக்கு, விரிவடைஞ்சிருக்கு அப்படின்றது மாதிரி. இதுக்கு முன்னாடி அன்னதானத்தோட வாசல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, மக்களுக்கு இடையூறாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வாசல் பெரிய வாசலாகிருச்சு. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால, இட வசதி பற்றாக்குறையாக இருந்ததுனால அன்னதானம் பெரிய வாசலாகியிருக்கோம். நம்ம அருண் தம்பி வேறு வந்திருக்காரு. நேற்று தான் சிவராத்திரி நாகபுரத்தில் இருந்தார். இப்போ விடிய நாகசக்தி முருகன் கோயிலுக்கு வந்துட்டார். என்ன அருணே, என்ன செய்கிற? இன்னைக்கு நம்ம நாகசக்தி முருகன் கோயில்லண்ணே. சரி, சிறப்பு அன்னதானே. அமாவாசைக்கு. நேற்று தானே அங்கே இருந்தீங்க? நேற்று மகா சிவராத்திரி. ஓஹோ, நாகபுரத்தில் நாகசக்தி முருகன் கோயிலில் அறுசுவை அன்னதானம் செமிச்சங்குழி இங்கே வந்தாச்சு. ஆமாங்கண்ணே, அது காலை சாப்பாடுங்க. இது மதியம். இது மக்களுக்கு. ஓ, நீ சாப்பிட்டது 2 நாளைக்கு இருக்கும்ல? ஆமாங்க. இப்போ என்னென்ன ரெடியாக இருக்கு? சாப்பாடுங்க, சாம்பார், கோஸ் பொரியல், நம்ம எப்பவும் வழக்கமாக ஃபேவரட் பருப்பு பாயாசம். சரி, ரசம், அப்பளம், வண்டாவில் அப்பளம், இலையில சாப்பாடு இன்னைக்கு அமாவாசையில். வசதி வசதி இல்லைப்பா, மக்களுக்காக நாங்கள் வசதி பண்ணியிருக்கோம். எவ்வளோ இடைஞ்சல் இருந்துச்சு, அதனால மக்களுக்காக பண்ணியிருக்கோம்.
அம்மா என்ன இருக்கு என்ன இருக்கா ஐயா சாப்பிடுங்க. ரொம்ப நாள் ஆளை காணாமே. நல்லா இருக்குங்களா? சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் தான் முறைய ரூபத்தில் வந்திருக்கீங்க.